ஆஸ்பத்திரியில மாறுபட்டதோ ஏன் ஆஸ்பத்திரியில மாறுபடுது நம்பர் அட்டி தான் விட்டுருப்பாங்க 4 பேர் மாறுபட சான்ஸ் இருக்கு தான் பெத்த பிள்ளைய மடியில வச்சுக்கொண்டு அதன் நீ யாரோ நான் யாரோ என்ற குஞ்சே பவள வேண்டல்ல பாடணும் காது மூக்கெல்லாம் அவரை மாதிரி தான் இருக்கு அப்ப இந்த அம்மாமார் பாடுறது சரியில்லை என்று அம்மா சொல்றது தத்துவம் அம்மாவுக்கு தெரியும் தண்டை பிள்ளை தான் மூஞ்சியை பார்க்க அப்படியே தேப்பனை உரிச்சு வச்சு கிடக்கு இவ போய் அடுத்த வீட்டில் போய் ஒரு சொல்லுவா என்ன அடுத்த வீட்டில் போய் சொல்லுவா இங்க சின்னம்மாக்கா என்னது இஞ்ச கதை நான் சொல்லல ஊர் கதையா இங்க நான் பார்க்காம இல்லை ஒரு தடவை வீடும் பார்க்கல இங்க வீண் சிரமத்துக்கு என்ன மாட்டி விட்டுறாங்கோ நான் ஊர் கதை சொல்றேன் இவ போய் பக்கத்து வீட்டில் சொல்லுவா இங்க சின்னம்மாக்கா என்ன வேலைக்குள்ள தலையோட்டி இங்க இந்த பொடியனை பார்த்த நீங்கள் இல்ல சிதி கேட்க இவர் மாரி இருக்கு இல்ல அதுக்கு அவ சொல்லுவா என்னது அவ பக்கத்து வீட்டுக்கார சொல்றா சிதி கேட்க மாட்டேன் இல்ல இந்த கண்ணும் இவர் மாதிரி தான் ஒரு மாதிரி தான் நீ பாக்குறான்னு கமலமா அவளை இந்த அவர் மாதிரி தான் ஒரு பார்வை பாக்குறான் ஒரு காடை பார்வை அம்மாக்கு தெரியும் தண்ட புள்ளியண்டு அம்மா தத்துவம் சொல்றான் போன பிறப்பில நீ யாரோ நாரோ போன பிறப்பில நீ என்னவா பிறந்தேன்னு தெரியாது நான் என்னவா பிறந்தேன்னு தெரியாது இப்ப நான் தாய் நீ புள்ள அடுத்த பிறப்பில நீதாயோ நாம் பிள்ளையோ ஆறாரோ ஒருவேளை சித்தப்பனோ பெரியப்பனோ மாமனோ மச்சானோ ஆடோ மாடோ குரங்கோ கோழியோ ஆருக்கு தெரியும் வந்து இந்த பிறப்பில நான் தாயா வந்திருக்கிறேன் நீ புள்ளையா வந்திருக்கிற அடுத்த பிறப்பில நீதாயோ நாம் பிள்ளையோ ஆறாரோ குரங்கோ ஆறு தெரியும் இப்ப நான் தாய் நீ பிள்ளை அதனால ரொம்ப நேரமா நீ கத்துற ஆறு ஹீரோ அந்த ஆள் காலை மிளம்பி வேலையை போகணும் நடுதான் கத்தாத ஆறு ஹீரோ கொஞ்ச நேரம் ஆறி வாய வச்சுக்கண்டிரன் இந்த அம்மா தத்துவம் சொல்லி தாளாடுறா இது பழைய தாளாட்டு சரி இப்படி தாளாட்டுல குழந்தை வளர்ந்தது நாளொரு மேனியும் கொழுதிருவண்ணமா இந்த 4 குழந்தை ராம லட்சுமண பரத சத்ருக்கன் என்கின்ற 4 பேரும் வளர்ந்தார்கள் சரி வளர்ந்து ஐயாண்டதனில் கையேடு பிடி இந்த 5 வயசுல பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடணும் படிக்க வேண்டிய வயசுல கொண்டு போய் இந்த ஊர்ல எல்லாம் 5 வயசுலாம் விடுற இங்க பிறந்த உடனே கொண்டே விட்டுருங்க பிறந்த உடனே விடுறது வளரே குறுக்கா விடுங்கள் ஒரு 7-8 பள்ளிக்கூடம் படிச்சுத்தான் அதுகளுக்கு மூளை வருதான் அங்கேண்டா 6ஆம் வகுப்புக்கு மேலதான் 6 வயசுக்கு புறான் மூளை வளரும் இங்க 1 வயதிலேயே வளர்ந்துடும் எல்லாத்துக்கும் அதான் கூட கேள்வி கேட்கல கூட நியாயம் கேட்சுகள் சேப்பந்தாயிரம் மதிக்காம நாயே பேண்டு பேசுதுகள் ஏன்னா 1 வயதுல கொண்டே விட்ட வடியா 6 வயதுல விட்டு பாருங்க ஒழுங்கா வருதோ இல்லையோன்னு பார்ப்போம் 1 வயதுல விட்டா அப்புறம் இந்த பிள்ளைகள் உள்ள கேள்வி வைக்கும் இப்ப இந்த அம்மா 5 வயதாகி ஆயகல்விகள் கற்க வேண்டியதுனால பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க பள்ளிக்கூடத்துல போனோம்னா முதல் அந்த காலத்துல சொல்லிக் கொடுக்கறது மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல அம்மாவை கும்பிடு சரி அடுத்தது அப்பாவை கும்பிடு சில இஞ்சத புள்ளிகள் கேட்குது சரி அம்மாவை கும்பிட்டாச்சு எந்த அப்பாவை கும்பிடுறேன்னு கேட்குதுகள் சிக்கலுக்கு ஒன்று மாட்டி விட்டு நிற்கிறீர்கள் பழசுகளை நாங்கள் ஒன்றும் சொல்லிடாம கிடக்கு என்ன ஊருப்பட்ட பிரச்சனையாக கிடக்கு எந்த அப்பாவை கும்பிடுறது அண்டு நிற்கிது எந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் அதை ஒவ்வொன்று பிள்ளைய வந்து நிற்குது ஒவ்வொரு அப்பாவாம் பேர்களோட நிற்குது இங்க மாதா பிதா குரு அதுக்கு பிறகு முதல் தாயை வணங்கி தேப்பனை வணங்கி குருவை வணங்கி இது 3ம் ஒழுங்கா செய்கிறாக்கள் தான் கடவுளை வழிபட போகணும் தெய்வத்தை வணங்கணும் 4வது தான் தெய்வம் இது தேப்பனையும் மதிக்கிறே இல்லை தாயையும் மதிக்கிறே இல்லை குருவையும் மதிக்கிறே இல்லை சாமி அப்படி அள்ளி கொண்டு கொடுத்துட்டு போவார் முதல்ல படிப்படியா வரணும் அம்மாவை கும்பிட பழகுங்கோ ஒரு புள்ள வந்து கேட்குது அது கும்பிடுறதுல பிரச்சனை இல்லை அம்மாவை கும்பிடலாம் இந்த அம்மம்மாவை கும்பிட்டவோ இல்லையே இந்த கேள்வி கேட்குது என்னென்னா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பார்த்து தான் பழகும் கேட்டு சொல்லி பழகாதுகள் பார்த்து அம்மா என்ன செய்கிறான்னு நினைச்சு அதை பார்த்து செய்யுங்கள்
இங்கேயே பார்த்துருக்கேன். நீங்கள் மணி அடிச்சோன்னே ஒரு சின்னன் வந்தால் பார்த்து கொண்டு மணியை வாங்கி அடிச்சோன்னு நிற்கிது. மூலம் அடிக்கிறத பார்த்து தடியை கொண்டு தெரியுது மூலம் அடிக்க. அது என்னென்னா சின்னதில் பார்த்து தான் பழகும். அம்மா கோபம் என்றாலும் யாரோட தண்டை தாயோட கோபம் என்றாலும் சும்மா அப்படி ஆக்ஷனுக்காக அப்படி இருக்கா, அப்படி தொடர்த்தவையில் இப்படி கிட்ட போய் அப்படி அண்டோடு இப்படி வச்சாலாவது பிள்ளை பார்க்கும். இது அம்மா கும்புறா பழக்கம், நாமளும் கும்பிடுவோம். அது கும்பிடும் பார்த்து. அதனால் அப்பாவையும் கும்பிடும். சரி, பிறகு நீங்கள் அப்பாவை கும்பிட்றதோ இல்லையோ அந்தால உதைக்காம விட்டா போதும், அது ஒரு பிரச்சனை. இந்த சின்ன பிள்ளைகள் பார்த்து பழக்கம். சரி, அதனால நீங்க நடந்து கொண்டதை பார்த்துத்தான் நீங்கள் என்ன மாதிரி வாழ்கிறத பார்த்தான் புள்ள ஃபாலோ பண்ணும். சரி, நீங்கள் இந்த கல்யாணத்தை முடிச்சு இதை விட்டு அந்த தப்புறம் அந்த இன்னொரு அப்பா முடிச்சு அதை முடிச்சு அதை விட்டு இதை முடிச்சதே பிள்ளையும் பார்த்தனுக்கும் 7-8 முடிக்கலாம் போல கிடக்கு என்று பிள்ளையும் பார்த்து சின்ன வாங்கி அது பழகத்து வாங்கிடும். சரி, யாழ்ப்பாணத்து மானத்தை கொஞ்சமாவது காப்பாற்றுங்கோ. ஏன்னா அங்கே அடிச்சானோ உதைச்சானோ குடிகாரனோ வருகாரனோ எந்த சனியனோ அங்கே தானே கடந்து வாழ்ந்து அங்கேயே சார்ந்து மரியாதையாக செத்து போகுதுகள். இங்கே அந்தால் முழிச்சு பார்த்தாலே உடனே 911 கடிச்சு இவர் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு புள்ளியனையும் பிள்ளையும் அதே மாதிரி பழகும். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கும், நாளைக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கும், நாளைக்கு இன்னொரு கல்யாணம் பிடிக்கும். பார்த்து பார்த்தா பழகிறது. என்ன அப்பா அம்மா எப்படியோ அந்த வழியில் தான் பிள்ளைகள் பின்னுக்கு வரும். அதனால அப்பா அம்மா வாழைக்குள்ள கூட கவனமாக வாழணும். பிள்ளைகளுக்கு முன்னால் சிகரெட் அடிக்கிற அப்பா கூட ஊர்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். தேப்பன் நேரம் பிள்ளைகளுக்கு முன்னால் குடிக்கிறதில்ல, ரூமுக்கு விட்டு ஃபுல் தெரிஞ்சு போட்டு இல்லை கக்கு சொல்லி குடிச்சு போட்டுதான் வந்து வழியெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு முன்னால் ஒழுங்காக வரையார். இது தேப்பன்கிட்டே சிலர் கொடுத்து விடுறது. இந்த கள்ளக்கடையில் போய் வேண்டாம் மனுஷன் காதை கொடுத்துரும். அது போயிட்டு வரைக்கே கொஞ்சம் கையில் ஊற்றி என்ன அப்போ ஒரு நாள் வாங்கி குடிக்கிறேன், இன்னும் தீத்தமாக குடிச்சு பிறகு போத்தில் குடிக்க தங்கிட்டேன். பிள்ளைகளுக்கே பழக்கிற மாதிரி முடிஞ்சு போகும். மனுஷிக்கு திட்டுற கூட ரூமில் ஊட்டின வச்சு ரகசியமாக திட்ட வேணும். கண்ட பாட்டு பேசினோன்னா பிள்ளை பார்த்துட்டு அதே பாடத்தை திருப்பி படிக்கும். சில வீடுகளில் பார்த்துருக்கேன். சில புருஷன் மாதிரி கூப்பிடுவா என்னறாங்க. எத்தனையோ பேர் டெலிஃபோன்லேயே நான் காதால் கேட்டுருக்கேன். இங்கே என்ன இது ஒன்று இருக்கிற எவ்வளோ நேரம் நேரம் பேர் தெரியா உனக்கு என்று நல்ல மரியாதையாக கதைக்குதுகள் சில பொம்பளைகள். அப்போ புள்ளியெல்லாம் பார்த்து பழகும் தானே. புருஷன் என்றது புருஷனுக்கு பிறகுதான் கடவுள் பொம்பளைகளுக்கு. அதை மறந்துடாதீங்கோ. தெய்வம் தொழாள். ஒரு உண்மையான பொம்பளை கடவுளை கூட கும்பிட மாட்டாள். கொழுநற்றொழுதழுவாள். தன் புருஷனை மட்டும்தான் வணங்குவாள். அவள் பெய்யண்டா மழை பெய்யுமா. அப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கா பெய்ய பண்ணி விடுங்க. ஆனதுனால என்னென்றால் அவ்வளவுக்கு கணவனுக்குரிய மரியாதை கடவுளுக்குரிய மரியாதை இருக்கு. ஆனதுனால இங்க 5 வயது ரக்கம் தாய் தந்தையரை வணங்கி குருவை வணங்கி ஆய கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறது. சரி, இந்த அரசருக்கு உரியதான சில கலைகள் இருக்கிறது. ஆணையத்தம், குதிரையத்தம், வாழ்வித்த, மல்வித்தை என்று எல்லா வித்தையும் பழகிறார். படித்தார் பல பல கலைகளை படித்தார். பல வள்ளி பிள்ளைகளுடன் கள்ளங்கபடம் என்று படித்தார். பல பல கலைகளை படித்தார். பல வள்ளி பிள்ளைகளுடன் கள்ளங்கபடம் என்று படித்தார். இலக்கணம் இலக்கியம் படித்தார். இலக்கண இலக்கியம் படித்தார். ஆலையேற்றம் குதிரையேற்றம் எனவே படித்தார். பல பல கலைகளை படித்தார். பல வள்ளி பிள்ளைகளுடன் கள்ளங்கபடம் என்று படித்தார். இந்த ஆணை ஏறுறது, குதிரை ஏறுறது, வில் வித்த, இந்த வில் எடுத்து விளையாடுறது இதெல்லாம் படிக்கிறது சும்மா வராது. இந்த வில் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார் ராமனும். அதில் ஒரு 4 பேரில் இந்த ராமனும் பரதனும் ஒன்னா சேருவாங்க.